அனைவருக்கும் வணக்கம். ஒரு பரிதாபகரமான சூழ்நிலை. அந்த ஒரு மீம்ல வரும்ல, ஒரு நிலைமை நினைச்சா நமக்கே கஷ்டமா இருக்குது அப்படின்ட்டு. அப்படி கஷ்டமா இருக்குது. யாரு அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கருஞ்சட்டைகள். அந்த தீகா, தீவிகா, இந்த மாதிரி தீல ஆரம்பிச்சு கால முடியும், நடுவில் நிறைய எழுத்துக்கள் மாறுபடும், ஜம்பிள்டு வேர்ட்ஸா வந்துட்டு இருக்கும் மாறி மாறி. அப்படியாக பல கருஞ்சட்டைகளின் கழகங்கள் இருக்குது இல்லையா, அவங்க எல்லாருமே ரொம்ப புண்பட்டு துயரப்பட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னாங்க, உலக முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு சொல்லி நம்முடைய இந்து அறநிலையத்துறை சார்பாக, நம்முடைய தமிழ்நாடு அரசின் சார்பாக அமைச்சர் சேகர் பாபு அவருடைய தலைமையில் வெகு விமர்சையாக கடந்த சில நாட்களாக நடந்துட்டு வருது. உங்களுக்கு தெரியும். இதுக்கு விதை போட்டது யாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். நாம் தமிழர் கட்சி. அவங்க தான் வீர தமிழர் முன்னின்னு ஆரம்பிச்சு முப்பாட்டன் முருகன், தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லி திருமுருக பெருவிழா அப்படின்லாம் நடத்தி மிகப்பெரிய அளவில் கொண்டு போனாங்க. அப்படியாக மெய்யியல் மீட்சி, பண்பாட்டு மீட்சி அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி ஒரு ரூட்ல கொண்டு போகும்போது, இவங்க திராவிட குரூப் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நல்ல வாய்ப்பு, இவங்களுக்கு சங்கி முத்திரை, RSS பிஜேபியுடைய பி டீம் அப்படின்ற முத்திரை குத்துற வேண்டியதுதான். எப்படி? அவங்க ஜெய் ஸ்ரீராம் என்பார்கள், இவர்கள் முருகருக்கு அரோகரா என்பார்கள். பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. இவங்களும் அதே சித்தாந்தம் கொண்டவர்கள் தான். இது மறைமுகமாக இந்துத்துவாவை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் திணிக்கும் முயற்சி அப்படின்ற மாதிரிலாம் வாசிச்சாங்க கையிலே டியூன் போட்டு திராவிட தோழர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஐயோ சாமி வன்னிக்குட்டி ஓம் தமிழர் எழுத ஆரம்பிச்சாலே ஓம் தமிழர் தான் எழுதுவாரு. ஏன்னா இவங்க முருகர் முப்பாட்டன் சொல்றாங்க அப்படின்ட்டு. அப்புறம் எங்க தோழர் திருமாலாம், முப்பாட்டன் முருகன் என்று சொல்வதனால் தமிழர் ஒன்றுபட்டு விடுவார்களா? குலதெய்வ வழிபாடாகட்டும், இந்த முருகர் வழிபாடாகட்டும், இது எல்லாமே கொண்டு எங்க நிறுத்தும்? எல்லாமே கொண்டு இந்த இந்துத்துவால தான் கொண்டு கடைசியில் நிறுத்தும். இதெல்லாம் ஆபத்தான போக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கூட பேசிட்டு இருந்தாருங்க. நாங்க தமிழ் கடவுள் முருகனை கும்பிடுறோம், அந்த அடிப்படையில் நாம போனால் கூட அவர்களின் வலையில் சிக்கிக் கொள்வோம். அப்படியாக போயிட்டு இருந்த அந்த சூழல்ல நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்களோ, என்ன நினைச்சாங்களோ தெரியல, படார்னு ஒரு விழாவை அனௌன்ஸ் பண்ணி கொண்டாடுறாங்க. சேகர் பாபு அமைச்சர் உட்காந்து பயங்கரமா வைப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் காட் மோடுக்கு போயிட்டாருங்க, பரவச நிலையை அடைஞ்சிட்டாரு. அங்க மேடையில பாடல்கள் ஒலிக்க, அந்த மாதிரி முருகர் சம்பந்தமாக, சிவபெருமான் சம்பந்தமாக நிகழ்வுகள் நடக்க, அவர் பாட்டு உட்காந்து தாளம் போட்டுக்கிட்டு சும்மா அப்படி வைப் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியான காட்சிகள்லாம் அரங்கேறிட்டு இருக்குது. இங்க நம்ம கருஞ்சட்டைகளுக்கு அப்படியே கடுன்னு ஏறிட்டு இருக்குது. அவங்களால சகித்து கொள்ள முடியவில்லை. இது என்னமோ பிடிக்கலைங்க. அறநிலைத்துறைன்னா எதுக்கு இருக்குது? கோயில்கள் சம்பந்தப்பட்ட பராமரிப்பு, கணக்கு வழக்கு அதெல்லாம் கரெக்டா நடக்குதா? அது இவங்க பார்ப்பனர்கள் கைக்கு போதா, இல்ல கரெக்டா அது பராமரிக்கப்படுதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக இருக்கிறது தான் இந்த இந்து அறநிலைத்துறை அப்படிங்கிறது. நீங்க நாங்க உட்காந்துக்கிட்டு அங்க பயங்கரமா அங்க திருவிழா நடத்திக்கிட்டு பண்டிகை பண்ணிக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் சரியில்லைங்க அப்படின்ட்டு இந்த அளவுக்கு சத்தமா பேசல. கொஞ்சம் எப்படி சொல்றது, ஓன்னு கத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அப்ப கையை கடிச்சுக்கிட்டு அப்படியே கத்தவும் இல்லை. அப்படி ஏன் அப்படின்னா நடக்கிறது திராவிட மாடல் ஆட்சி, திமுக ஆட்சி. இந்த போகிரி படத்துல பிரகாஷ்ராஜ் கிள்ளிட்டு சொல்லுவார்ல, வலிச்சா தாங்கணும், கத்தக்கூடாது அப்படின்ட்டு. அப்படியான ஒரு கண்டிஷன்ல நம்முடைய கருஞ்சட்டை தோழர்கள்லாம் இருக்கிறாங்க. அதுல பாருங்க, குளத்தூர் மணி அவர்கள் மட்டும் கொஞ்சம் வீரியமா பேசிட்டாரு. அது யாரை பார்த்து? சேகர் பாபு அவர்களை பார்த்துங்க. ஏங்க, சேகர் பாபு அவர்களை பார்த்து பேசலாமா? அதுவும் குறிப்பா நம்ம குளத்தூர் மணி அவர்கள், அவர் பேசுறாருங்க, சேகர் பாபுவே எதிர்த்து பேசுறாருங்க. திராவிட மாடல் அமைச்சரை எதிர்த்து பேசினா திராவிட மாடலை எதிர்த்து பேசுற மாதிரி தானே. பாத்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அறநிலையத்துறை பாதுகாப்பு அமைச்சர் இவரு எல்லாத்தையும் மிஞ்சிட்டு போயிடுவார் போல் இருக்கு. எல்லாமே நாம் இதை சுட்டி காட்ட வேண்டிய தேவையும் அதை நெறிப்படுத்த வேண்டிய கடமையும் நமக்கு தான் இருக்கு. என்னப்பா கண்டனம், எதுக்குப்பா கண்டனம், அப்படி என்னப்பா நீங்க டென்ஷன் ஆயிட்டீங்க அப்படின்னா, இந்த விழாலாம் நடந்துட்டு இருக்குது இல்ல, மாநாடு, அங்க இவங்க திமுகவை சார்ந்த தோழர்கள் நம்ம போயிட்டு நம்முடைய கொள்கைகளை அந்த இடத்துல பரப்பணும், அப்படி ஒன்றும் கடவுள் மறுப்பு கொள்கையெல்லாம் அவங்க பரப்பு இல்லைங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்த கோயில் கருவறைகள்ல பிராமணர் அல்லாதவர்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சராகணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை அவர் சொல்லியிருந்தார் இல்லையா. அதை வலியுறுத்தக்கூடிய ஒரு புத்தகம். அதை ரொம்ப மலிவு விலையில 10 ரூபாய்க்கு நாங்க அங்க வரக்கூடிய பக்தர்களுக்குலாம் நாங்க கொடுக்குறோம். அரசாங்கம், முதலமைச்சர் என்ன சொன்னாரோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மக்கள்லாம் அவங்களுடைய அறிவை வளர்த்துக்கிட்டோம், ஒரு புரிதலை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்றதுக்காக அந்த புத்தகங்களை 10 ரூபாய்க்கு விநியோகம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பாவமா? அதுக்கு பிடிச்சி கைது பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. கைது பண்ணி உள்ள வச்சு தடுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ போராடி ஒரு 3 நாள் மன்றாடி இப்பதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு வைங்களேன். இப்படியாக கருஞ்சட்டை தோழர்களை ஒரு பக்கம் உள்ள வச்சு கைது பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மாநாடு, அந்த விழாவில் நம்முடைய அமைச்சர் பக்கத்துல யாரு பாருங்க, அர்ஜுன் சம்பத் அவர்கள். அவர் பக்கத்துல உட்காந்துட்டு அவரு மொபைல் எதையோ பாட்டி காட்டி எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கிறாரு. அப்படியான ஒரு இமேஜ் ஒண்ணு வந்துருச்சு. அப்ப இதை பார்த்துட்டு இன்னும் துன்பங்கள் துயரங்கள் தாங்க முடியல கருஞ்சட்டைகளுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, போன அதிமுக ஆட்சியில கருப்பர் கூட்டம் அப்படின்ட்டு ஒரு கூட்டம் இருந்துச்சுங்க.
அவங்க என்ன பண்ணாங்க, கந்தசஷ்டி கவசத்தை ரொம்ப ஆபாசமாக சித்தரிச்சு ஒரு வீடியோவை போட்டு குண்டாசு வாங்கி உள்ள போயிட்டு வெளியே வந்தாங்க. அந்த நேரத்துல ரொம்ப பயந்துட்டாங்க. இப்ப வந்து பயங்கர வீரியமா திமுக ஆட்சின்றதுனால சவுண்ட் போட்டுக்கிறாங்க இல்லையா, அப்ப அந்த யூடியூபருங்க அர்ஜுன் சம்பத்தை பார்த்து பயந்துட்டாங்க. அவர் ஏதோ ஒண்ணுக்கு வழக்கு தொடுக்கிற அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல நாங்க போட்டிருந்த வீடியோ உங்களை ஒருவேளை புண்படுத்திருச்சு அப்படின்னா நாங்க வருத்தம் தெரிவித்து அந்த காணொலியை நீக்கி விடுகிறோம் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சம்பத் அவர்கள்கிட்டே போயிட்டு சரண்டரான கும்பல் தான் நம்ம கருஞ்சட்டை கும்பல். அந்த அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு விழாவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கருஞ்சட்டைகளை கைது பண்ணி உள்ள வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏப்பா அதிமுக ஆட்சியில தான் கைது பண்ணாங்க அப்படின்னா திமுக ஆட்சியிலையும் கைது பண்ணி உள்ள வச்சுட்டு இருக்கிறாங்க. கந்தசஷ்டி கவசம் அந்த மேடையில ஒழிச்சிட்டு இருக்குது. இதை விட ஒரு துயரமான துன்பமான எம்பாரசிங்கான தலையை தொங்க போட்டு போற மாதிரியான ஒரு நிலைமை நம்ம கருஞ்சட்டைகளுக்கு வருமா? அப்ப நம்ம கருஞ்சட்டைகளை என்னத்துதான் நீங்க பயன்படுத்துறீங்க, என்னாலுதான் இந்த திமுக பயன்படுத்திட்டு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்ல. அதிகபட்சம் பாராட்டு பத்திரம் வாசிக்கிறதுக்கும் அப்பப்ப பாராட்டு விழா நடத்துறதுக்கும் இதுக்கு மட்டும்தான் நாங்க யூஸ் ஆகுறோமா? மற்றபடி இந்த கொள்கை திராவிடம் பெரியாரியம் அப்படி இப்படின்னு சொல்லி நாங்க எதுவும் பேசிடக்கூடாது. உடனே எங்களையும் பிடிச்சி உள்ள வச்சிருவீங்க. ரைட்டியா? ரைட்டு. எங்களுக்கு ஸ்டாலின் ஐயா ஆட்சியில் இருக்கிறதுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் இருக்கிறதுக்கு ஒரு வித்தியாசமும் தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில இருக்கிறாங்க பாவம் நம்ம தோழர்கள். ஏன்பா சிரிக்கிற அப்படிங்கிறீங்களா? வருதே, என்ன பண்றது, வழக்கமா சிரிய மாட்டோம். ஆனா இப்படி ஒரு நிலைமையை பார்த்தா சிரிப்பு வரதாக செய்யுது. இதுல வன்னிக்குட்டி, நம்ம வன்னிக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா ஓம் தமிழர்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை பத்தி பயங்கரமா டார்கெட் பண்ணி எழுதிட்டு இருந்தாப்புல. மனுஷன் எங்க போனாருன்னே தெரியலீங்க. அப்படி ஒரு பெரிய நிகழ்வை நடத்திக்கிட்டு முருகரை தூக்கி பிடிச்சி கொண்டாடிட்டு இருக்குது திராவிட மாடல் அரசு. ரியாக்ஷனே காணும். இப்ப இருந்தா எழுதுறது ஓம் திமுக அப்படி தானே எழுதுறது, ஏச்சு மூச்சே கிடையாது. ஆள் அப்ஸ்காண்டு, அவரு வேற எதுலயோ பிஸியா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தோழர் திருமா அவரு அன்னைக்கு அப்படி பேசினாரு சொன்னல. இப்ப அவர்கிட்ட இந்த மாநாட்டை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு ஜெயில இருந்து வடிவேல் வெளியே வந்தோன்னு மைக் எட்டு போய் வாய் கட்ட விடுவாங்கல்ல, அந்த மாதிரி எட்டு போய் கேட்டாங்க பத்திரிகையாளர்கள். அப்ப எங்க தோழர் அவரு எப்படி பேசுவாரு, நேரத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டான மீட்டர்ல பேசுறதுல அவரு வித்தகர். அவரை என்ன நம்ம சொல்றது குறைச்சி மதிப்பிட முடியாது. அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த மாநாடு நடத்துறது என்பது எதுக்காக அப்படின்னா, இந்த அரசியல் என்பது இந்த மதம் சார்ந்த விஷயங்கள் என்பது அவங்க இந்துத்துவ சக்திகளுடைய கையில போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, மக்கள் பிளவுபற்ற கூடாது என்பதற்காக அரசாங்கமே எடுத்து அது ஒரு சமத்துவமா ஒரு டைப்பா ஒரு நல்லா நடத்திட்டு இருக்கிறாங்க என்பது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த மாநாடு சிறப்பா நடந்திருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்ட்டு ஒரு உருட்டு. ஏன் தோழர், அதுதான் நாம் தமிழர் கட்சியும் பண்ணுச்சு. அதாவது தமிழர்களுக்கான அரசியலை, தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய மெய்யியல் மீட்சி, இதை வந்து நாம எடுத்து செய்வோம். இதை வந்து நம்ம அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த அவர்களுடைய மத நம்பிக்கை சார்ந்த சைவம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம கொண்டு வருவோம். இல்லைன்னா வந்து இது கன்ஃபியூஸ் ஆயிரும். இந்திய லெவல்ல மத சார்பு அப்படிங்கிற மாதிரியான போகாம தமிழர்களுடைய பண்பாடு அப்படிங்கிறது தனித்துவமானதுன்னு கொண்டு வரதுக்கான முயற்சியை தான் நாம் தமிழர் பண்ணிச்சு. அதை மட்டும் அன்னைக்கு அப்படியே இந்துத்துவாவோட லிங்க் ஆகுது, இங்க ஆரம்பிச்சு குலதெய்வ வழிபாடு போய் அங்க லிங்க் ஆயிரும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இன்னைக்கு திமுக பண்ணவுடனே அப்படியே மாற்றி தலைகளை உருட்டுறீங்களே அப்படிங்கிற மாதிரியான நியாயமான கேள்விகளையும் எழதான் செய்யுது. ஆனா கேள்வி கேட்டு என்ன பயன்? எங்க தோழர் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாரு. அரசியல் சதியை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில இந்து சமய அறநிலையத்துறை செயல்படுகிறது என்றால் அதை நாங்கள் மாநாடு சிறப்பாகவே நடந்தேறி இருக்கிறது. அதுல பாருங்க, நாம் தமிழர் கட்சியும் வந்து முப்பாட்டன் முருகனுக்கு திருமுருக பெருவிழா அதெல்லாம் நடத்தினாங்கல்ல வீர தமிழர் முன்னணி சார்பாக. அதெல்லாம் எப்பயாச்சும் அவங்களுடைய விழாக்கள்ல RSS, பிஜேபி, இந்து முன்னணி, VHP இது சேர்ந்தவங்க யாரையாச்சும் கூப்பிட்டு சிறப்பு விருந்தினரா வச்சு அவங்களோட சேர்ந்து அந்த விழாவை கொண்டாடின வரலாறு நீங்க பாத்திருக்கீங்க? இல்ல. நம்முடைய தமிழ் அறிஞர்கள், நம்முடைய தூய தமிழ்ல வந்து இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்றவங்க, தூய தமிழ்ல தேவாரம், திருவாசகம், முருகருக்கு வந்து பாடல்கள் இதெல்லாம் பாடக்கூடியவங்க, அவங்கள கொண்டு வந்து அவங்கள அடையாளப்படுத்தி அவங்க மூலமான நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி தான் நடத்திட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம திராவிட மாடல் கையில எடுத்த உடனே பக்கத்துல டக்குன்னு வந்து நம்ம இந்து மக்கள் கட்சியுடைய அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து உட்காந்து எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குது இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அதான் திராவிட மாடலுக்கும் தமிழ் தேசியத்துக்கு இருக்கிற வித்தியாசம். தமிழ் தேசிய ஆன்மீகத்தை தொட்டா அது எப்படி கரெக்டான ரூட்ல போகும், திராவிட மாடல் ஆன்மீகத்தை தொட்டாங்க அப்படின்னா அது எப்படி அப்படியே கலந்து ஒரு மாதிரி மிங்கிள்டா போகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறிய உதாரணம் தான் இந்த காட்சி. ஒன்றும் இல்லை, இதே நாம் தமிழர் கட்சி நடத்தக்கூடிய திருமுருக பெருவிழா ஏதாச்சும் இருந்திருந்து அதுல அண்ணன் சீமான் அவர்கள் நட்படிப்படையிலையோ ஏதோ ஒரு அடிப்படையிலைங்க இல்ல அந்த வழியா போன அர்ஜுன் சம்பத் ஏதோ தெரியாம என்னமோ நடக்குதப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்து ஒரு சேரை போட்டு அந்த கூட்டத்துல உட்காந்துருந்தாரு. அப்படி ஒரு போட்டோ வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்நேரம் இந்த திராவிட ஊடகங்கள், நம்ம செந்தில்வேல் அவர்கள் தொடங்கி ஐயா சுபவி அவர்கள் வரைக்கும், ஐயோ சுபவி ஐயாவுக்கு வேற அரைச்சீட்டர் வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது வேற வயிற்றுப்போக்கு மாதிரி ஒரு நாளைக்கு 5 தடவை 6 தடவை 7 தடவை அவருக்கு அரைச்சீட்டரமா வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் பார்த்துருந்தாருன்னா
அப்படி பொங்கியிருப்பாங்க. ஆனா அதை பண்ணது திராவிட மாடல் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படியே தலைமறைவாயி லைட்டா அறிக்கை, லைட்டா ஒரு கண்டனம். இது என்ன நடக்கிறது என்று புரியவில்லை, இது திமுக ஏன் இதை செய்கிறது என்று புரியவில்லை, இது ஆட்சி ஏன் இதை வேடிக்கை பார்க்கிறது என்று புரியவில்லை, இது அமைச்சர் இப்படி செஞ்சுட்டு இருக்கிறார், இது என்ன நியாயம் என்று தெரியவில்லை, இந்த டோன்ல வாசிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாம நம்ம கருஞ்சட்டை புரோக்களுக்கு சொல்ல வேண்டியது ஒண்ணுதான், சோல்றியா இருக்குங்க, ஃப்ரீயா விடுங்க, கூலா இருங்க, அதான் ஒன்றும் பண்ண முடியாது. திராவிட மாடல் ஆட்சி தான், ஆனா அது அப்படித்தான் இருக்கும். ஏங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, பெரியார் வழியில் அப்படியே திராவிட கருத்துக்களை பேசி, முற்போக்கு கருத்துக்களை பேசி ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்ட்டா? சேகர் பாபு என்ன சொல்லியிருக்காரு கேட்டீங்களா இல்லையா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் முருகருடைய அருளால, கடவுளுடைய அருளால அவர் முதலமைச்சர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. கிரெடிட் கோஸ் டு முப்பாட்டன் முருகன். கருஞ்சட்டைகளுக்கு இதுல சீனே கிடையாது, அதையும் மீறி சத்தம் போட்டா கைது பண்ணிடுவோம் அப்படின்றதுக்கான மறைமுக எச்சரிக்கை தான் திராவிட மாடல் கொடுத்துருக்குது. அதனால ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, ஃப்ரீயா விடுங்க, ஒரு மாதிரி நார்மலா இருங்க, நல்லா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணலாம், பாராட்டு விழா ஏதாச்சும் நடத்துங்க, எதனா கவிதை மாதிரி எழுதி வாசிங்க, திட்டுங்க, சீமானவர்களை திட்டுங்க, அருமையான ஒரு வரவேற்பு கிடைக்கும், மனம் குளிரும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். அதனால இப்படி ஏதாச்சும் ஹாபிஸ் மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு போங்க, சீரியஸான விஷயங்கள்லாம் எதுவும் பண்ணாதீங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருக்காங்க பாருங்க, அதை விட்டுட்டு அதெல்லாம் முடியாது, தந்தை வெறியார், கடவுள் மறுப்பு அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க. ஏன்னா நாங்கெல்லாம் ஓட்டு கேட்கும் போதே ஜக்கம்மா சொல்றா ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி குடுக்குடுப்பு அடிச்சுக்கிட்டே போய் ஓட்டு கேட்கற அளவுக்கு அவங்க எவால்வ் ஆயிட்டாங்க டிஎம்கே. நீங்க உட்காந்துக்கிட்டு 10 ரூபாய்க்கு புக்கு கொடுக்குறேன், 30 ரூபாய்க்கு புக் கொடுக்குறேன்னு போயிட்டு கைது வாங்கிட்டு அரெஸ்ட் வாங்கிட்டு இருக்காதீங்க. பார்க்கறதே கஷ்டமாகுது கருஞ்சட்டைகள். பார்த்து பத்திரமா இருங்க தோழர்களே. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.